வெல்கம் டு யூஎஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனல் சின்னாலம்பட்டி மரம்படி. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஓன் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் காம்பனண்ட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீரியோ போர்டு. இது வந்து 2.1 ஓகேங்களா. 2.1 ப்ராலஜிக் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காம்பனண்ட் எல்லாமே வந்து ஒரிஜினல் காம்பனண்ட்டு, டெல்லி காம்பனண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோ ஒரு பக்காவான ஒரு ஆடியோ ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே NJW போட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கம்ப்ளைண்ட்டே ஆகாது உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். நம்ம மெட்டீரியல் எவ்வளோ தூரம் நம்ம ஹீட் ஆகி உங்களுக்கு அந்த ஐஸையும் பர்ன் ஆகலை, உங்களுக்கு அந்தளவுக்கு ஹீட் இஷ்யூஸ் இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகேங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 52001943 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த காம்போவில் நம்ம போட்டிருக்கோம். காம்பனண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பக்காவான மூமெண்ட்டில் நல்ல ரிசல்ட்டில் பக்காவாக வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பனண்ட்டே அவ்வளோ ஒரு நீட்டாக தெரியும், நீட்னஸாக உங்களுக்கு. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபீஸ் ஹோல்ட்ரு எல்லாமே இதிலேயே கொடுத்துருவோம். சரிங்களா. ஃபெட்டு அவ்வளோ சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்டு காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்கும். நம்ம இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடியோ கிளியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் எல்லாமே மாற்றுவோம். அண்டு ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி. இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 52001943 ஓகே. ஆடியோ நல்லா போல்டாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது நம்ம போட்டு கொடுப்போம். இன்னுமே வந்து ஆடியோ நல்லா தெளிவாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த டிரைவர் போர்டு ஓகே. டிரைவர் போர்டு எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்துட்டு நம்ம வந்து ஃபெட்டு தான் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ 52001943 இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நம்ம வந்து NJW போடுவோம். ரிசல்ட் வைஸ் பக்காவாக இருக்கும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு தெரியும் NJW தான் போட்டிருப்போம். சரிங்களா. இந்த சீரீஸில் தான் போட்டிருப்போம். ரிசல்ட் வைஸ் பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. இந்த மாதிரி போர்டு போட்டு நம்ம காம்போவாக நம்ம ஆம்பிள்ஃபயர் செய்யணும். எனக்கு வந்து ஆம்பிள்ஃபயர் வந்து பக்காவாக இருந்தால் ஓகே, எனக்கு அமௌண்ட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கம்பல்சரி நம்ம இந்த போர்டு தான் போட்டு கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி போர்டு எல்லாமே வந்துருச்சு சாம்பிளுக்கு. சரிங்களா. ஆடியோ டெஸ்ட்டும் பண்ணிட்டேன். வேறு லெவலில் இருக்குது. சரிங்களா. இது ஃபுல்லாகவே வந்து மிஷின் சால்ட்ரிங் கிடையாது, நம்மளுடைய ஓன் சால்ட்ரிங். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டயத்துக்கு 2 டயம் நம்ம செக் பண்ணி தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாகவே கையில் சால்ட்ரிங் பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம PCP மட்டும் தனியாக அடிச்சுட்டு நம்ம எல்லாமே கை சால்ட்ரிங் தான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா காம்பனண்ட்டெல்லாம் கரெக்டான முறையில் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். பார்த்துக்கோங்க. நீங்கள் காம்பனண்ட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கிளியரன்ஸாக இருக்கும். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தாலும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. சரிங்களா. பார்த்துக்கோங்க. ஹீட் சிங்கு நல்லா ஹெவியாக போட்டிருப்போம். இதுலேயும் ஹீட் சிங்கு நல்லா ஹெவியாக வேணும்னு சொன்னிங்கன்னா ப்ரைஸ் வேரியாக மாறும். சரிங்களா. மெயினாக ப்ரைஸ் தான் ப்ரோ. ப்ரைஸ் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணி கொடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ரைஸை வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ப்ரைஸ் வைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஆடியோ கிளியரன்ஸ் அவ்வளோ ஒரு பக்காவான கிளியரிட்டியாக இருக்கும். இதில் வந்து சப்வூஃபருக்கும் லெஃப்ட் ரைட்டுக்கும் பேஸ் ட்ரிபிள் எல்லாமே இதிலேயே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே கெயின் ஒரு ஃப்ரீ செட் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி சப்வூஃபரே நீங்கள் வந்து கரெக்டான முறையில் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதில் ஃபியூச்சரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். பூராமே நம்ம கை மேக்கிங் தான். சரிங்களா. அதாவது சாம்பிள் PCP வந்திருக்கு. சரிங்களா. எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன். ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இது சேல்ஸுக்கோசரம் நம்ம பண்ணுறது கிடையாது. ஒன்லி நம்ம ஆம்பிள்ஃபயரில் மட்டும் நம்ம வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்க போகிறோம். சேல்ஸிங் கிடையாது. நம்ம ஆம்பிள்ஃபயர் வாங்கினா மட்டும்தான் நம்ம இதில் போட்டு கொடுப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே காம்பனண்ட் வந்து பக்காவாக இருக்கும். ஹீட் சிங்குமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய ஹீட் சிங் போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள், பார்த்துக்குங்க. 10 லீஃப் உள்ள ஹீட் சிங் தான் போடுவோம். நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பூராமே நம்ம கை சால்ட்ரிங் தான், மிஷின் சால்ட்ரிங் கிடையவே கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க. கை சால்ட்ரிங் தான் பண்ணியிருக்கோம். சரிங்களா. இந்த மாதிரி காம்போவில் நீங்கள் ஆம்பிள்ஃபயர் ஃபுல்லாக கேட்டிங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு, நம்ம பவர் சப்ளை போர்டு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. சரிங்களா. ஓனாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேணுங்கிற நண்பர்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆம்பிள்ஃபயராக ஃபுல் கிட்டாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து போர்டு வந்து நம்ம சேல்ஸுக்கு கிடையாது. ஒன்லி வந்து ஆம்பிள்ஃபயரில் மட்டும்தான் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம்.
வேணுங்கிற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களோட ஆதரவு எனக்கு வந்து கம்பல்சரி ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஆம்பிள்ஃபேரில் வந்து இந்த மாதிரி போர்டு தான் நம்ம போட்டு கொடுக்க போகிறோம். பட்டு எனக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற போர்டே நாங்கள் போட்டு பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? மார்க்கெட்டில் இல்லை வேணாம் உங்களோட ஓன் போர்டே போட்டு கொடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா, கம்பல்சரி எங்கள் போர்டில் கம்ப்ளைண்ட் கிடையாது, கம்ப்ளைண்ட் வராது. நீங்கள் இதுக்கு வந்து வோல்டேஜ் நீங்கள் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 60 வோல்ட் டிசியை நீங்கள் கொடுத்தாலும் இந்த போர்டு கம்ப்ளைண்ட் ஆகாது. அந்தளவுக்கு நல்லா இருக்கும். கூலிங் சிஸ்டம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபேன் போட்டுக்கோங்க. ஆனால் ஹீட் ஆனால் தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நீங்கள் வேணால் ஆடியோ வேணால் கேட்டு பாருங்கள். நம்ம அசம்பிள் பண்ணி கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், எல்லாமே நல்லா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளுக்கு வந்து ஆம்பிள்ஃபேர் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி போர்டு தான் நம்ம போட்டு கொடுக்க போகிறோம். இதிலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா 52001943 இருக்குது. இதிலேயே வந்து இன்னும் எனக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம NJW போட்டு கொடுப்போம். ரிசல்ட் வைஸ் பக்காவாக இருக்கும். நம்ம ஒன்லி ஃபெட்டு மட்டும்தான் மாற்றுவோம். மற்றபடி உள்ளே இருக்கிற காம்பனண்ட் எல்லாமே வந்து அதே காம்பனண்ட் தான் இருக்கும். ஒரு சில காம்பனண்ட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இதில் பூராமே ஐசி டைப் போட்டிருப்போம். இதுதான் உங்களுக்கு வந்து மற்றபடி மாறும்னு ஒழிஞ்சு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயில் மாறும். பட் ஆனால் குவாலிட்டி பக்காவாக இருக்கும். வேணுங்கிற நண்பர்கள் இந்த மாதிரி ஆம்பிள்ஃபேரில் போட்டு தான் நம்ம அசம்பிள் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.